வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். இட்லி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடணும். திரும்பவும் தவாவை அடுப்பில் வச்சு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்குறேன். நம்ம அரிசி எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் தான் எல்லா அளவுகளுமே மெஷர் பண்ணணுங்க. இதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறணும். நம்ம நிலக்கடலை சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ஸ்வீட்டு. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம நிலக்கடலையும் அரிசியும் நல்லா வறுத்தி எடுத்ததுனால இந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். திரும்பவும் தவா வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இது துருவின தேங்காய் போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் அந்த தேங்காய் வந்துட்டு நம்ம நெய்யில் நல்லா வறுத்து போடும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க, ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ அதான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இது ரொம்ப பாகுபதம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் கொதிச்சாலே போதும். வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நிலக்கடலையில் இருக்கிற தோலெல்லாம் இது போல் எடுத்துடலாங்க. இந்த அரிசியும் நிலக்கடலையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நிலக்கடலையை ஒன்று பாதியமாக அரைச்சா போதும், அரிசியை நல்லா நைஸாக மைய அரைச்சிடணுங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம். அரிசி மாவு, நம்ம அரைச்செடுத்த நிலக்கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இந்த மாவு கலவையில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்கிடுவோங்க, அப்போ தான் மண் ஏதாவது இருந்தால் போயிடும். வெள்ளைப்பாகு வந்துட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் வச்சுருப்போம். வேணும்னா அதுக்கப்புறம் ஊற்றிக்கிடலாம், மொத்தமாக எதையும் ஆட் பண்ண வேணாம். இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாங்க. ரொம்பவே ஈஸியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் நட்ஸ் ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.